அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வாஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆன் கூறும் வரலாற்று சான்றுகளை தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்று ஜம்ஜம் தண்ணீர் நீரை பற்றி அறிந்ததோடு நிறுத்தினோம். அதுபோக சிறு கவலையாக இருக்கும் பொழுது ஒரு பெரும் கவலையை கொடுத்தால் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் அப்படிங்கிற ஒரு வசனத்தையும் நாம் அறிந்தோம். அதோடைய தொடர்ச்சி இன்னும் இருக்கிறது, அதையும் அறிவோம். இந்த ஜம்ஜம் நீரை பொறுத்த வரைக்கும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், அது ஒரு பரிசுத்தமான நீர், அற்புத நீர். அதுவும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட சான்றுகளில் ஒன்று. இப்ராஹிம் நபி வரலாறு மூலியமாக நமக்கு மிகப்பெரிய சான்று தானே. அந்த இடங்கள், அந்த அதில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே ஒரு அத்தாட்சியாக இருந்தாலும் இது கண்ணுக்கு கண், நேருக்கு நேர் பார்க்கக்கூடியது. பருகலாம், அருந்தலாம், ஏன் உணவு கூட. ஏனென்றால் அதில் எந்த அளவுக்கு சத்துகள் இருக்குது என்றால் ஆய்வு பண்ணி அது குடிப்பதற்கு பாதுகாப்பான ஒரு நீர். கனிம சத்துகள் நிறைந்து உள்ளது. கால்சியம் இருக்கிறது, அப்புறம் மக்னீசியம் இருக்கிறது, கனிமங்கள் அதிகமாக இருக்கிறது, கிருமிகள் இல்லை அப்படின்னு ஆய்வு கூடம் பிரான்ஸ் லெபரட்டரி ஆய்வு கூடத்திலிருந்து ஆய்வு பண்ணி ஒரு மன வருத்தத்தோட சொல்றான், இப்படி ஒரு அற்புதம்லாம் முஸ்லீம்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி என்ன மாதிரி சொல்றான். அது நல்ல நீர் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டான். இந்த ஆய்வுலாம் சொல்லி மனப்பூர்வமா அவனுக்கு வரமாட்டிருக்கு. அந்த மண்ட கணங்களும் பொறாமைகளும் இருப்பதனால் சில விஷயங்கள்ல என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு மனம் துறந்து இது ஒரு சிறப்பானது, கண்டிப்பா இது அற்புதம், இது ஒரு இறைவன் கொடுத்தது அப்படி வரவே வராது. அந்த மாதிரி சொல்ல மாட்டான். இந்த மாதிரி வரும், உண்மை, அது ஒரு இயற்கை அப்படிங்கக்கூடியவர் சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, அப்படி மண்டக்கணங்களும் ஆணவங்களும் உள்ளக்கூடியவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லி எடுத்துக்கிறணும். சரிங்களா? உடனே சவுதியில கிங் சவுதி யூனிவர்சிட்டி அவங்க ஆய்வு பண்றாங்க. அவங்களும் ஆய்வு, முஸ்லீம் நாடுகளும் ஆய்வு கூட வச்சிருக்காங்கல்ல. நம்ம கூட எடுத்துட்டு என்ன செய்துக்கலாம், ஒரு தேவைப்பட்ட ஆசைக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி முஸ்லீம் பெரிய விஞ்ஞானியோ அறிவாளியா இருந்தா அவங்களும் பார்த்துக்கலாம். இப்பதான் அந்த அளவுக்கு கையில தான் இருக்குதுல்ல. அவங்க ஆய்வு பண்ணி இதே கருத்தை சொல்றாங்க. இதே கருத்தை சொல்லி அவங்களும் வெளியிடுறாங்க. ஆய்வு செய்யக்கூடியவர்கள்லாம் யாரு என்று கேட்டால் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அங்க அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. முஸ்லீம் நாடுனா முஸ்லீம் மட்டும் கிடையாது, பல துருக்கி, எகிப்து, லெபனானு, பல நாட்டிலேருந்து வருவாங்க. அங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதை கவனத்துல வைத்துக் கொள்ளணும். அதே மொழி பேசுவாங்க சின்ன சதவீதத்தில். அவங்கெல்லாம் இந்த நாட்டில் படிக்க வருவாங்க. அந்த மாதிரி அனுமதி இருக்கு. அங்க எகிப்துல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, லெபனான்ல இருக்காங்க, துருக்கியில இருக்காங்க, ஏன் குவைத்துல இருக்கிறாங்க, சின்ன சதவீதத்துல, மண்ணின் மைந்தர்களா. அதை விளங்கி வைத்துக் கொள்ளணும். அரபி மொழி அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க அதை அங்க ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் ஆய்வு பண்ணி இதே கருத்தை சொல்லி இது கண்டிப்பாக என்னது, ஒரு உன்னத நீர், இது ஒரு அதிசய நீர் அப்படின்னு சொல்லி நிறைய சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. நமக்கு அது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா நம்ம தான் பரிபூர்ணமா 100% நம்புறோமே. இருந்தாலும் தெரிந்து வைத்துக் கொள்வனுங்கிறதுக்காக அதை ஒரு தகவலாக நம்ம வச்சுக்கிறோம். நம்மளே வீட்டில் எத்தனை வருஷ கணக்கா வைத்து அருந்தக்கூடிய ஒரு நீராக வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தான் இருக்கிறேன் என்று காட்டுவதற்காக ஒரு பாலைவனத்துல கொடுக்க முடியுமா? அப்ப இதை சான்ற பார்த்து நம்ம அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை வலுவுபடுத்தி அதிகமா இருக்கணும். இறை நம்பிக்கையில் என்ன செய்யணும், அதிகமாக வலுவுபடுத்தி கொள்வதற்காக தான் சில சான்றுகளை அல்லாஹ் என்ன செய்திருக்கான், மனித குலத்துக்காக விட்டு வைத்திருக்கிறான் அப்படிங்கிறதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு முக்கியமான வரலாற்றுல எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான செய்திங்கிறத நல்ல கவனமா கேளுங்க. நம்ம சிறுகவலை அந்த பெருங்கவலையில என்ன செய்யறோம், பெருங்கவலை சிறு கவலைகள் பறந்து பேரும் என்று ஒரு குர்ஆன் வசனத்தை ஆல இம்ரான்ல மேற்கோள் காட்டணும்.
அப்போ இன்னொரு ஒரு வசனத்தையும் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சந்தர்ப்பத்துல அருளுகிறான். இதை நபிகள் நாயகம் வஃபாத் ஆயிருவாங்க. அதாவது உஹது போர் நடக்கும் பொழுது எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூச்சை ஆயிடுறாங்க. எந்த அளவுக்கு என்றால் வஃபாத் ஆகி விட்டார்கள் என்று சொன்ன உடனே பெரிய பெரிய சகாபிகள்லாம் ஓட்டம் பிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு காலம். ஆனா அல்லாஹ் பிற்பாடு என்ன செஞ்சிடறான், வெற்றியை கொடுத்துட்றான். அந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு வசனத்தை இறக்குறான். அதை எப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை படித்து காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாவி இருக்கச்சல அதை மாதிரி அந்த சமயத்தில் உள்ள வசனத்தை அப்படி படித்தால்தான் உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுறாங்க. வஃபாத்தாவி இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கூறுகிறார்கள், யாராவது நபிகள் நாயகம் மரணித்தார்கள் என்று சொன்னால் என் வாளுக்கு உங்கள் தலை இரையாகிவிடும் அப்படி என்று சொல்லி பெரும் கூட்டங்கள் இருந்து கொண்டு இருக்கு. வரலாற்றுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குமா? அதாவது தலைவர்கள் சாதாரண மனிதர்கள் இறந்தா கூட உலகத்துல என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தவறி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அதை விட ஒரு படி மேல போய் இறந்துட்டார் கூட சொல்லலாம், மறைந்து விட்டார், புனிதர் மறைந்து விட்டார், மறைமுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறந்துட்டங்கிறத சொல்றது கூட என்ன செய்வாங்க, இன்ன வரைக்கும் 20ஆம் நூற்றாண்டுல நோய்வாய்ப்பட்டு இறந்தா கூட அவங்களுக்கு ஜீர்ணிக்க முடியல, கடவுள் அம்சம் கொடுக்க பாக்குறாங்க. ஆனா இதையெல்லாம் இஸ்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சு தரமட்டமா நொறுக்கினமா இருக்கும். எப்படிப்பட்ட வசனத்தை கவனமா கேளுங்க. இதே மாதிரி மற்ற இடத்துல இருக்குதானுங்கிறத உரசி பார்க்கணும்ல. இருக்குதா? மருந்துக்கு கூட கிடையாது, இறந்துட்டாலாம் கிடையாது. அழுவணும், சத்தம் போடணும், கூப்பாடு போடணும், பல விஷயங்கள் இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்களா, பெரிய கூட்டம். என்னன்னா நபிகள் நாயகம் இறந்து போயிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு பாசமாக இருந்தாங்கல்ல, அந்த கூட்டம் நிக்குது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்து ஊர்ல பயணம் செய்ததுனால வர்றாங்க. வந்த உடனே ஒரு முத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் கொடுத்து விட்டு, என்ன மாதிரி வருது பாருங்க, இதுதான் வரலாற்றுல ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு வரலாறு எந்த ஒரு தலைவர்களுக்கும் தலைகீழ நின்னாலும் சரி படிக்கவே முடியாது. வேணா கற்பனை வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கற்பனையில வேணா எழுதிக்கிடலாம். ஹமிதுல்லா, அல்லாஹ்வை புகழ்ந்தார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அலா மக்களை அறிந்து கொள்ளுங்கள். மக்கள்லாம் கோபத்துல இருக்கிறாங்க. சத்தியத்தை சொல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயப்படக்கூடாதுல்ல. சத்தியத்தை சொல்றது கூனி குறுகி எது அப்படிலாம் கிடையாது. எடுத்து அல்லாஹ்வுடைய சத்தியத்தை தெளிவாக சொல்லி ஒரு சபையை சபையை ஒழுங்குபடுத்துறது ஒரு நல்லடியார்களுடைய வேலை. அது எப்படி செய்யறாங்க பாருங்க, செம்மையான முறையில. அலாமன்கான யாபது முஹம்மதன், யார் முகமதை வணங்குகிறீர்களோ அறிந்து கொள்ளுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி நம்ம சொல்றோம், அவங்களுக்கு துஆ செய்யறோம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன முஹம்மதன் கதுமாத், முகமது மரணித்து விட்டார். வமன்கான, அறிந்து கொள்ளுங்கள் முகமது யாரு இறக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அவர் இறந்து விட்டார் அப்படின்னு யாரு, ஈமானில் முதலிடம் உள்ள அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வாசகத்தை எடுத்து போடுகிறார்கள். அல்லாஹ் உமரின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று சொல்லக்கூடியவர் எப்படி இருக்கிறார், கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறார். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது, நபிகள் நாயகம் இறந்து இருக்கார், தூங்கி கொண்டு இருக்கிறார், இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன செய்வாங்க, எந்திரிச்சு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதுக்கு மத்தியில வராங்க. கொஞ்சம் கூட எந்த ஒரு பயமோ நடுக்கமோ எந்த ஒண்ணு இல்ல, உள்ள வர்றாங்க. வந்து இந்த வசனத்தை சொல்லுகிறார்கள், யார் முகமதை வணங்குறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ வணங்க கூடாதுங்கிறாங்க. எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க, தலைவரை வணங்கக்கூடாது. இன்னைக்கு இந்த அறிவியல் அப்படியே தலைகீழ நிக்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டுல எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ கூட என்னது, தலைவர்களை வணங்கினாதான் பிடிக்கும், வணங்குற மாதிரி பாவலா காட்டணும். வணங்குறதே இல்லையோ, வணக்கத்துக்குரியவர்கள் மறைந்து விட்டான்னு சொல்லி ஒரு மரியாதையாக கொடுக்கணும். அப்பதான் அவன் திருப்தி அடைகிறான். சரி அப்படின்னு சொல்லி. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு, அப்படியே எதிர்மாற்றம். மனிதன் மனிதன் தான் சொல்லி. அப்ப என்ன சொல்றாங்க, வமன்கான யாபதுல்லா, அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் இன்னல்லாக ஹய்யலா யமூத், அல்லாஹ்வுக்கு என்ன கிடையாது, மரணம் கிடையாது. அவன் என்ன செய்வான், நித்திய ஜீவன். யாரை போய் வணங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிறார்கள். எப்படிப்பட்ட கண்டனம், வரலாற்றில் எப்படிப்பட்ட வார்த்தைகளால் அதை பொறிக்க வேண்டும் என்பதை நீங்களே என்ன செய்து கொள்ளுங்கள், நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட வரலாறுக்கு சொந்தக்காரர்களாக நாம் இணைந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இப்படி ஒரு கண்டனத்தை பதிவு செய்யறாங்க. சரியா, ஆதாரத்தை வைக்கணும்ல, சும்மா பேசக்கூடாதுல்ல. இந்த ஒரு ஆதாரத்தை வச்சுட்டாங்க.
இன்னக்க மையத், குர்ஆன் வசனம் நல்ல கவனமா கேளுங்க. இன்னக்க மையத், நீங்களும் மரணிக்க கூடியவர். வா இன்னஹும் மையத், அவர்களும் மரணிக்க கூடியவர். யாருக்கும் நிலை கிடையாது, ஒழுங்கா இருந்துக்கிறீங்க. குர்ஆன் வசனம். அதுக்கப்புறம் தான் அந்த உஹது போர்ல இறங்கின வசனத்தை மறுபடி படிக்கிறாங்க. ஆதாரத்தை நிறுவி அதை நிறுவனம். அப்பதானே மக்கள் வந்து என்ன செய்வாங்க, திருப்தி அடைவாங்க. சான்றை வைக்கணும் அல்லவா. வமா முகமதுன், அறிந்து கொள்ளுங்கள், இல்லா ரசூல், முகமது ஒரு தூதரை தவிர வேறில்லை. கது கலத் மின் கபலிகர் ரசூல், இதற்கு முன்னாடி பல தூதர்மார்கள் சென்று விட்டார்கள். மாத்த அவ குத்தில, அவர் இறந்து விட்டாலோ கொல்லப்பட்டு விட்டாலும். அப்படித்தானே அந்த கூட்டத்துல என்ன மாதிரி இருக்குன்னா, நபிகள் நாயகம் இறந்துட்டாங்க. எப்படி இறந்துட்டாங்க? எதிரி படைகளால் கொல்லப்பட்டு, அதாவது அந்த வெட்டு குத்துப்பட்டு. அப்படிதான் அவங்களுடைய நிலைப்பாடு. அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வசனம் இறங்குது, கவனத்துல வச்சுக்கிறீங்க. மாத்த அவ குத்தில, அவங்க மாத்த இறந்து விட்டாலோ இல்ல கொல்லப்பட்டு விட்டாலோ, இன் கழிவுக்கும் அலா அல்காபிக்கும் வமன் என் கழிவு, வந்த வழியிலே நீங்கள் திரும்பி விடுவீர்களா? வந்த வழியில அப்படி பேருவீங்க. மறுபடி எதை வணங்குறதுக்கு? முப்பாட்டனையும் மூட பழக்க வழக்கங்களையும் கற்சிலைகளையும் கண்டதையும் கால் போன போக்குலையும் பேருவீங்க. அதானே, அதான் என் கழிவு. ரிட்டன் காலை அப்படி திருப்புறது, பாதத்தை திருப்புறதுக்கு பேரு தான் என்னது? என் கழிவு. அலா அல்காபிக்கும் அகிபைஹி, வந்த வழியில் நீங்க திரும்ப சென்று விடுவீர்களா? அப்படி நீங்கள் சென்றால், பதில பாருங்க, அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. அப்படி நீங்கள் சென்றால் ஃபலை யதுர்ருல்லாஹு ஷையா, அல்லாஹ்வுக்கு அதனால எந்தவித ஒரு கேடும் இல்லை. எனக்கு என்ன இருக்கு? என்னை வணங்காம நீ முகமதை வணங்கிட்டு நீ போன, எனக்கு என்ன இருக்குங்கிறேன். அப்படி போலாமா? அப்படி போகக்கூடாது. அதனால எனக்கு எல் முனையளவு என்ன இல்லை, அல்லாஹ்வாகிய எனக்கு எந்த ஒரு இழுக்கும் இல்லை, எந்த ஒரு குறைபாடும் இல்லை அப்படின்ட்டு. வச யஸ்ஸி அல்லாஹு ஷாக்கிரீன், அல்லாஹு கூலி கொடுக்கிறான். அல்லாஹுவை வணங்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? கூலி கொடுக்கிறான், நன்றி பாராட்டு. அல்லாஹ்வுக்கு நன்றியாக நடக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு கூலி கொடுப்பான் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் அருளியத கரெக்டான பாயிண்டான நேரத்துல ஒரு பயங்கரமான ஒரு அம்புலி கும்புலி சண்டையும் சச்சரவும் வெட்டும் குத்தும் அப்படி நடந்து கொண்டு இருக்கிற, அப்படி நடந்துரும்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நடந்து விடும். சிறுக்கு மறுபடி கை தூக்கி விடும். அந்த நேரத்துல சரியான சான்றை போட்டு நிறுவுறாங்க. அப்போ வந்து உமர் அலிவுல்லானுக்கு சொல்றாங்க, அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, நான் மனசுல வந்து ஒரு முக்கியமான செய்தியை பேசணும்னு வச்சிருந்தேன். கவனமா கேட்டுக்கிறேங்க. உமர் அலிவுல்லானுக்கு சொல்றாங்க, முக்கியமான செய்தியை பேசணும்னு வச்சிருந்தேன். அபூபக்கர் அலிவுல்லானுக்கு போட்ட பாயிண்ட பார்த்துட்டு என்னால பேசவே முடியல. சரியா போட்டுட்டார். அவர் ஏதோ பேச வச்சிருக்கிறாரு, என் பாயிண்ட் எல்லாம் தகுடுபடியாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி அந்த வாழு கீழே விழுது. வரலாறை கவனித்துக் கொள்ளுங்கள். இது வரலாறு தானே? இது என்ன மாதிரி வரலாறு? வரலாறின் பெரிய உச்சம். இந்த மாதிரி வரலாறை வந்து என்ன செய்ய முடியாது, இன்னொருத்தர் ஒரு நோட்டிலையோ ஒரு புஸ்தகங்கள்லையோ வேற கொள்கையில உள்ளவங்க இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? அது இறைவனின் மார்க்கமாக இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். கண்டிப்பாக ஒரு மனிதன் கொண்டு வந்த மார்க்கமாக இருந்திருந்தால் இதுல ஏகப்பட்ட புனைகள் புனையப்பட்டு இருக்கும். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன மாதிரியாவது இந்த விஷயத்துல அபூபக்கர் விஷயம் புருவாவது பாருங்க. என்னுடைய தோழருடைய ஈமான் என்ன அளவுக்கு அதிகமாக இருக்குன்னாங்களே, முக்கியமான நேரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்லி மக்களுடைய சபையை சரியான முறையில் சீர்படுத்தி விட்டார். அப்ப இந்த வசனத்தை வரலாறுல என்ன செய்யணும்? செம்மையான முறையில் அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோக அடுத்த ஒரு செய்தி என்னன்னா, நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல வந்து ஒரு 4 இடத்துல தான் வரும். சரிங்களா? எந்த மாதிரி ஒரு அதிகம் பேர் வராது. மூசா நபியுடைய வரலாறு தான் அதிகமா வரும். நபிகள் நாயகத்துடைய வரலாறை பொறுத்த வரைக்கும் அதிகமா ஹதீஸ்ல நம்பர் 1 அவங்க தான். உலகத்திலே வரலாறு அதிகமாக சொல் செயல் அங்கீகாரம் ஒரு மனிதருக்கு இருக்குன்னா அது நபிகள் நாயகம் தான். உலக அளவுல குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அவங்க தான். ஆனா 2வது இடத்துல மூசா நபி வருவாங்க. ஒரு 4 இடம் பிளஸ் இன்னொரு இடத்துல ஒரு அகமதுன்னு ஒருத்தர் வருவாங்கன்னு சொல்லப்படுது. அவ்வளவுதான் குர்ஆன்ல வந்து இருக்கிறது. அதுல ஒரு வசனத்தை சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்திக்கு போயிருவோம். இது ஒரு முக்கியமான, இது ஒரு வரலாற்று, இது ஒரு தேவையான செய்தி. அதனால என்ன மாதிரி வருதுன்னா, ஏன்னா இப்படியும் மக்களை ஏமாத்துவாங்கல்ல. 33:40 வமாக்கான முகமதுன் பேரோட, அதுலயும் பேரோட வந்துடும். எது இப்ப நம்ம அந்த கொல்லப்பட்டாலோ சொன்னோம்ல அந்த வசனத்திலையும் வமாக்கான முகமதுன் ஆபா அகதுன், உங்களுக்கு இந்த முகமது தந்தை கிடையாது, யாருக்கும் தந்தையாக இருக்கல. ஏன்னா அவர் தூதர்,
தந்தை இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி கொண்டு தந்தை மகன் இந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த வேலைலாம் இங்க வச்சுக்காதீங்க. மிர் ரிஜாலிக்கும், எந்த ஆண்களும் கிடையாது பெண்களும் கிடையாது. அவர் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ், அவங்க தூதரா இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட தான் பிறந்தாங்க, இங்கதான் வாழ்ந்தாங்க, உங்களுக்கு தூது செய்தியை எடுத்துரைக்கிறாங்க. சரியா? அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ், இதான் முக்கியமான ஒண்ணு. வஹாத்தமன் நபி, இந்த ஹாத்தம்னா அர்த்தம் என்னன்னா, ஹாத்தம் இறுதி தூதர்னு சொல்லுவோம்ல, அதை விட ஒரு படி மேல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஹாத்தம்னா அடிச்சு முத்திர குத்துறது. அதுக்கப்புறம் தூதரே வரமாட்டாங்க. இப்ப தூதர்னு சொல்லி ஏமாத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்யுது. அதை நம்பக்கூடிய முஸ்லீம்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. தூதர் வந்து கொண்டே இருப்பார்கள். காதியானிகள் கூட்டம் இப்படி தூதர் வருவாங்க. அதாவது சூரத்துல் யூசுப்ல ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு தூதர்களுக்கு நிறைவே கிடையாது அப்படிங்குவாங்க. இது ஹாத்தமுன் நபிங்கிறது நிறைய வசனத்துல இருக்கு, ஹதீஸ்லயும் இருக்குது. இருந்தாலும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு வசனம். அப்ப என்னது? ஹாத்தமுன் நபி, அவர் நபிமார்களின் எப்படி இருக்கிறாரு? இறுதி முத்திரையாக இருக்கிறார். அவ்வளவுதான், இன்ம தூதர் வரமாட்டார். கான் அல்லாஹு பி குல்லி ஷைஇன் அலீமா, அல்லாஹு ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று 33-40 என்ன செய்யலாம்? நபிமார்களுக்கு முத்திரை. அப்ப எங்கிருந்து தூதர் வருவாங்க? அப்படி நம்புறதுக்கும் ஒரு சின்ன மைக்ரோ பாயிண்ட்ல முஸ்லீம்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. புத்தி பேதலிச்சு போய் எப்படி நம்புறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சித்து விளையாட்டு சேர்ந்துருவான். இப்போ நல்ல குரான் ஹதீஸ் எதுவுமே தெரியாதவன் போய் அந்த சபையில போய் உட்கார்ந்தா ஏமாற தானே செய்வான். நல்ல இதா உட்கார்ந்து புதுசா கேட்கச்சுல அவனுக்கு நல்லா இருக்கும்ல, ஒரு மகான் தூதர்னு சொல்லி. அப்ப அவன் ஏமாந்துருவான். அப்ப இதை கவனத்துல, தெரிஞ்சவர்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏமாற மாட்டாங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? மார்க்கமே தெரியாதவங்க, அடிப்படையே தெரியாதவங்க, அவனை ஈஸியா என்ன செய்திருவாங்க? ஒரு கவுத்து விட்டுருவாங்க. அப்போ இதையும் கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் என்னன்னா 47:2 வரும். சரிங்களா? 4 இடத்துல தான் வருது. இது ஒரு செய்திக்காக இதை சொல்லியாச்சு. அடுத்த ஒரு விஷயத்துக்கு போயிடுவோம். அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க. 10-15 எப்படி வருதுன்னா, அவர்களுக்கு நம் தெளிவான வசனங்களை கூறப்பட்டால், இது குரான் பூரா வரும். சரிங்களா? கூறப்பட்டால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்வார்கள்? வேற ஒரு குரானை கொண்டுவார்கள். இது குரான் நிறைய இடங்கள்ல வரும். வேற ஒரு குரானை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மனிதர் வந்திருந்தா என்ன தெரியுமா செய்வாரு? அந்த காலத்துல படிச்சவங்க இருந்தாங்க, அதை மாத்து, இந்த வசனத்தை மாத்து அப்படின்னு சொல்லிடலாம். அவனே கேட்கறான், எனக்கு இது அதிருப்தியா இருக்கு, அதை தூக்கு, அப்படித்தானே மனுஷன் சொல்லுவான். சில விஷயங்கள்ல எங்க இருந்தாலும் அவனுக்கு ஒரு அதிருப்தி இருந்தா அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுங்குவாங்க. அதே மாதிரி குரான்ல என்ன செய்யறான்? 10-15 நிறைய இடங்கள்ல வரும். சேம்பிளுக்கு ஒண்ணு, எனக்கு இதுல கொஞ்சம் அதிருப்தியா இருக்கு, இந்த சேஞ்ச் பண்ணுங்குவாங்க. அதுக்கு நபிகள் நாயகத்தை பதில் சொல்றான். குரானை கொண்டு வருவீராக என்று மாற்றி அமைப்பீராக என்று அவர்கள் கூறுகிறார்கள். நம் சந்திப்பை நம்பாதவர்கள் கூறுகிறார்கள். அவரிடம் நீ கூறிவிடு, நப்சையின் இத்தபியு இல்லாமா யூகா, எனக்கு அறிவிச்சதை தான் நான் சொல்ல முடியும், உன் இஷ்டத்துக்குலாம் சொல்ல முடியாது. எனக்கு செய்தி வருது, நான் அதை வாங்கிட்ட சொல்றேன். அப்படி சொன்னதும் சாதாரண மனிதரா இருந்தா என்ன சொல்லுவாங்க? நாளைக்கு அப்ப மாத்திடுறேன், நீ வந்துடுறேன்னா, இது உனக்கு பிடிக்கலையோ, அப்படிலாம் கிடையாது. எது ஒண்ணு கேட்டாலும் அல்லாஹ் வகி அனுப்புறான். நான் எங்க சொல்றேன் சுயமா? எனக்கு யூகா வகி வருது, நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இப்படித்தானே வரலாற்றை அணுகணும். இருந்த இப்படியே கேட்கிறாங்க, அதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றான். இப்படியே தான் பதில் எல்லா இடத்துலயும் வரும். வந்ததே திரும்ப திரும்ப குரான்ல வரும்ல, ஏன்னா திரும்ப திரும்ப கேட்குவானுவோ, தினுசா கேட்பான். ஒரு நாள் இவன் கேட்பான், இன்னொருத்தன் புதுசா வருவான், அவன் கேட்பான். அப்ப என்ன மாதிரி சொல்லப்படுது? எனக்கு வந்ததுதான் சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, ஒரு முக்கியமான செய்தி. எல்லா தூதர்மார்களும் இந்த வசனத்தை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? இன்னி அகாஃபு இன்ன அசைத்த ரப்பி அதாப யௌமின் அதீம், நான் என் இறைவனுக்கு மாறு செய்தால் மகத்தான நாளில் நான் அஞ்சுகிறேன், அவனுடைய அதாபுக்கு, வேதனைக்கு. தூதர்மார்கள் நான் மறைச்சதை என்னைய பிடிச்சிருவான என்று எல்லா தூதர்மார்களும், நூஹு நபியில இருந்து இந்த வசனம் என்ன வரும்? இன்னி அகாஃபு, நான் அஞ்சுகிறேன், இன் அசைத்து ரப்பி அதாப யௌமின் அதீம், அந்த மகத்தான நாளில் அல்லாஹ் என்ன பிடிச்சிருவான், நான் அஞ்சுகிறேன். நீ என்ன குரானை மாத்து, அதை மாத்துங்கிற, என் கையிலையா இருக்குது? அது மாத்தினாதான் நான் மாத்திடுவேன. இது என் கையில எங்க இருக்குது? என்ன ஒருத்தன் ஒரு பிடி இருக்குது. அப்போ அல்லாஹ்ங்கிறவன் அந்த பிடி, அவர் அதை என்ன செய்யணும்? வலுவாக நம்பணும். அப்ப இறை நம்பிக்கை என்ன ஆகுது? வலு பெறுகிறது. அப்ப இறைவனை சொல்லக்கூடிய ஒரு வரலாறு ஒண்ணு இருக்குன்னா அது திருக்குரானுக்கு ஹதீஸும் தான் அந்த அளவுக்கு முழுமை பெறுகிறது. இறைவன்ங்கிறது அது முழுமை சரியா அல்லாஹ் குரான்ல அப்படிதான் சொல்றான். அல் யௌம அக்மல்லக்கும் தீனக்கும், மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன், கேப்பே கிடையாது. எங்க நுழைக்க, எங்க புதுசா கொண்டு வர்ற அப்படிங்கிறது அல்லாஹ் என்ன செய்யறான்? முழுமைப்படுத்தி தந்த மார்க்கம் தான் உலகத்திலே அதிசயம். அதை தான் எழுதவும் செய்யறான். எல்லாம் எங்க நீங்களும் அடித்து அதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். இருக்கிறதுல ஒரு முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கம்
வரலாறுக்கு அங்கீகாரம் பெற்ற மார்க்கம், வரலாற்றுக்கு ஒவ்வொன்றுக்கும் சான்று இருக்கிற மார்க்கம் அது முகமதியார் மார்க்கம் தான். அப்ப என்ன மாதிரி இருக்குது, நான் பயப்படுகிறேன்னு சொல்லி யூனுஸ் சூறால 10-15 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இன்னும் சில செய்திகள் இருக்கு, இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், நாளைக்கு அறிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.